இந்திய ரயில்களின் பயணம் என்பது 2 ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை விடவும் மிகவும் நீளமானது. அதே சமயம் சிக்கலானது. கோடிக்கணக்கான பயணிகளை சுமந்து சென்று டன் கணக்கிலான சரக்குகளை ஏற்றி முடித்து இறுதியாக இரும்பு தொழிற்சாலைக்கு மறுசுழற்சி உதிரி பாகங்களாக மாறும் வரை இந்த இயந்திரங்கள் தங்களின் கடைசி ஆணி வரை நாட்டிற்காக உழைக்கின்றன. ஒரு ரயில் இனி தண்டவாளத்தில் ஓடவே முடியாது என்ற நிலையை எட்டும்போது அதன் இறுதி கட்டமான ஸ்கிராப்பிங் செயல்முறை தொடங்குகிறது. இது மிகவும் துல்லியமாக நடக்கக்கூடிய ஒரு பணியாகும். தொழிலாளர்கள் ஒவ்வொரு பெட்டியையும் தனித்தனி பாகங்களாக பிரித்து இரும்பு மற்றும் எஃகு பொருட்களை தனியாகவும், தாமிரம், அலுமினியம் மற்றும் பித்தளை போன்ற மதிப்புமிக்க உலோகங்களை தனியாகவும் பிரிக்கிறார்கள். இது மட்டுமன்றி ஏர் கண்டிஷனர், பேட்டரிகள் மற்றும் லைட்டுகள் போன்ற சிறிய பொருட்கள் கூட மறு பயன்பாட்டிற்காகவோ அல்லது மறு சுழற்சிக்காகவோ பத்திரமாக மீட்டெடுக்கப்படுகின்றன. சமீப காலமாக இந்திய ரயில்வேயின் முகம் மிக வேகமாக மாறி வருகிறது. மிஷன் ஜீரோ ஸ்கிராப் திட்டம் மற்றும் தீவிர மின்மயமாக்கல் இலக்குகளின் கீழ் ரயில்வே துறை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பணியை மேற்கொண்டுள்ளது. 2020 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் பாதுகாப்பான மற்றும் அதிவேக மின்சார ரயில்களுக்கு வழிவிடுவதற்காக 1000க்கும் மேற்பட்ட டீசல் என்ஜின்கள் மற்றும் 37,000க்கும் அதிகமான பழைய பெட்டிகள் மற்றும் வேகன்கள் சேவையில் இருந்து விலக்கப்பட்டன. பயணிகள் சேவையில் இருந்து ஓய்வு பெறுவது என்பது அந்த ரயில் பெட்டிகளுக்கு பூரண ஓய்வு என்று அர்த்தமல்ல. பல பழைய பெட்டிகளுக்கு நியூ மாடிஃபைடு கூட்ஸ் வாகனங்களாக மறுபிறவி கொடுக்கப்படுகிறது. பொறியாளர்கள் அவற்றின் சீட்டுகள், ஃபேன்கள் மற்றும் லைட்டுகளை அகற்றிவிட்டு ஜன்னல்களை மூடி பலத்த உலோக தகடுகளால் அதன் கட்டமைப்பை வலுப்படுத்துகிறார்கள். இந்த மாற்றி அமைக்கப்பட்ட பெட்டிகள் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு நாடு முழுவதும் கார்கள், டிராக்டர்கள் மற்றும் மினி ட்ரக்குகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயில்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ரயில் பெட்டி, என்ஜின் மற்றும் வேகனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் உள்ளது. பாரம்பரிய ICF பெட்டிகள் பொதுவாக 25 முதல் 30 ஆண்டுகள் வரை சேவை செய்கின்றன. அதே சமயம் நவீன மற்றும் நேர்த்தியான LHB பெட்டிகள் 35 ஆண்டுகள் வரை தாங்கக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. எனினும் ஒரு ரயிலின் ஓய்வு என்பது வெறும் வயதை மட்டும் பொறுத்ததல்ல. அதன் பராமரிப்பு செலவு அதிகமாகும் போதோ, தொழில்நுட்பம் பழசாகும் போதோ அல்லது பாதுகாப்பு தன்மையில் சந்தேகம் எழும்போதோ அது சேவையில் இருந்து நிரந்தரமாக திரும்ப பெறப்படுகிறது.